நம்ம சொல்லுவேன் அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே பார்த்தா அன்னைக்கு லோடு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாடி பார்த்தா 500 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி தலையில வைக்கிறாரு பரட்ட மாதிரியே முடி நிறைய இருக்குமா பூ சேலை ஜாக்கெட்டு லோடு காசு வாங்குற அன்னைக்கு வீட்டுக்கு 2 கிலோ கறி புருஷன் நைஸா கேட்பார். புதுசா எனக்கு ஒரு நாள் மட்டும் கேட்பார், ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இதுல இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், வெடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிர புடுங்குற. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்னது? அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சு தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முன்னாடி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கேன், மத்தினதே வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீங்க இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். ஆமா அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எது கும்பிடுறாரு அவரு? 5ஆம் தேதி கட்டுங்க உங்களுக்கு கும்பிடுறதா. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் லோடுக்காரனால பூஜைனா நமக்கே சந்தேகமா இருக்கு. வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சிருவேன், விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருவேன். விளக்கு பற்ற வச்சு அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணி முடிச்சவொடனே அந்த விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீட்டுல 2 குட்டி ஏற்றின போயிருந்தா அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரும். இல்லை 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலை இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு கண்ணாடி ஒடுக்கிறோம், ஒரு கீழ்ச்சி வச்ச செருப்பு, ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பேக்கு, நான் தான் குழுத்தலகி மயிர புழுங்க தலைவி. இந்த 5ஆம் தேதி யாத்திராவில் இருக்காரு. அப்பதான் ஆலத்தியா வீட்டுல இளவழியா வந்துட்டாங்க. பணம் வாங்குறே சிரிச்சுட்டே வாங்குறது. கட்ட போறேன்னு மாமியா மண்டையை போட்டு கொழுங்க சிரிச்சா இருக்கேன். மாமனார் கிணறு மாதிரியே தூங்க. அதுல பணம் ஓயா கேட்கல, கொடுத்தா கொடுத்துட்டு இருக்க மாட்டியா. இப்ப வருது வந்திருக்கு பணம் கேட்க போனா பணம் தருவே எப்ப